ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நாம் இன்னைக்கு ஒரு ரேண்டமான வீடியோ ரியாக்ஷன் பார்க்க போகிறது கிடையாது. நாம் பார்க்க போகிறது ஒரு மெயின் மேட்டரை பற்றி தான். மெயின் மேட்டரை பற்றி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது FDSோட ரியாக்ஷன். இந்த வீடியோ எங்கிருந்து கிடைச்சதுன்னா யோசிக்காதீங்க. 2 பேர் கொண்ட குழு நம்ம கிட்ட இருக்காங்க. அவங்க தான் இந்த வீடியோலாம் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சது. ஸோ குழுவுக்கு ஒரு வாழ்த்துக்கள். சிறப்பான ஆள் நீ. இதே மாதிரி ஷார்ட்ஸ் இல்ல வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதை நான் ரியாக்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோக்கு நீங்க டைரக்டா மெசேஜ் பண்ணிருங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுல உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் ரியாக்ட் பண்ண ட்ரை பண்றேன். சரா பொத்திட்டு போடா. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ மங்களகரமா இருக்கணும். மணியே மணியின் ஒளியே மங்களகரமா இருக்கணும்னு நினைச்சேன். இவ்வளவு மங்களகரமா இருக்கணும்னு நினைச்சு பார்க்கல. எனக்கு என்னன்னா இந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது அது எதாச்சியா நடக்குதா இல்ல இவங்க நடக்கிற நேரத்துல கேமரா பிக்ஸ் பண்றாங்களா சத்தியமா தெரியல. இதெல்லாம் எப்படி கேப்சர் பண்ணிருப்பாங்க? சரி பரவாயில்ல. அண்ணனுக்கு மணி போச்சு. வீடியோ எனக்கு பிடிச்ச விநாயகர் செம்ம டப்பிங் கொடுத்திருக்காங்க. நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான். அண்ணன் ஆலய மணின்னு நினைச்சு அடிச்சிட்டாரு போல இருக்கு. சரி பரவாயில்ல. எங்க இருந்துடா பிடிக்கிறீங்க இந்த மாதிரி வீடியோ எல்லாம்? ஆனா செம்ம டப்பிங், சூப்பரான டப்பிங், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேர்ட் வீடியோ ஜஸ்ட் ஃபார் எண்டா. ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஐயோ பாவம், ராடு அது ஒரு ஏத்தி இருக்கும். அடுத்த வீடியோ ப்ரோ, அன்எக்ஸ்பெக்டட் திஸ் மொமெண்ட். சத்தியமா நான் அந்த புள்ளையதான் பார்த்துட்டு இருந்தேன். சரி வரும்போது ஓபன் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னா அந்த புள்ளையதான் பார்த்துட்டு இருந்தேன். இத எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா செம ஃபோர்ஸா வரும். இருக்கானோ இல்ல செத்துட்டானோ? குரேஷியனா? ஆமா, அது குஞ்சு கருப்பா இருக்கு. கரெக்ட். கருப்பா இருக்கு. கட்டி வெள்ளையா தான் இருக்கும். ஆமா, வெள்ளையா குஞ்சு எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னு பாருடா. குரேஷியனா வேற லெவல். எப்பவுமே குரேஷியனாக்கு ஒரு தனி அந்த எனது ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அதுல நானும் ஒருத்தன். ஏன்னா அண்ணனோட கவுண்டர் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஓப்பனா அடிச்சிருவாப்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள். Felt that through the screen. என்னத்த செம்ம டேலண்ட்யா. சிரிப்பா வருது. ஒரு மாதிரி நமக்கே ஃபீல் ஆனிச்சு. அந்த மாதிரிதான் இருக்கு. ஸ்ப்ரிங்கு அது. ஐயோ டேரே ஆயிருக்கும். கிழிஞ்சு தொங்குன்னு வாங்கல, அது இதுதான் நினைக்கிறேன். கிழிஞ்சே தொங்கி இருக்கும். ஐயோ ஒரு செகண்ட் பக்குன்னு ஆயிடுச்சு. வெயிட் ஃபார் இட். எங்க இருந்துடா இந்த வீடியோ எல்லாம் பிடிக்கிறீங்க? டேய் குழு, நான் என்ன வீடியோ சொன்னேன், நீங்க என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க? நான் சொன்னது ஏதாச்சும் அடிபடுற மாதிரி வீடியோ எடுத்து வைங்கடா அப்படின்னு சொன்னேன். இந்த அடி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சானுங்க. டேய் பார்க்க ஒரு மாதிரி பரிதாபமா இருக்குடா. ஒரு ஆண் அடி வாங்கினவனுக்கு தான்டா அதை பத்தி தெரியும். ஐயோம்மா, இதெல்லாம் வாங்கணும் உயிரோட இருப்போமானே தெரியாது, அந்த அளவுக்கு அடியா இருக்கு. இனிமேல் சாங் கேட்கும் போது எல்லாம் இதுதான் ஞாபகம் வரும். நடந்து பாருங்க. சத்தியமா இனிமேல் இந்த பாட்டு கேட்கும் போதுல இனிமேல் இதுதான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் வேற ஒரு வீடியோ பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனா தலைவன் எப்பவுமே வேற ரகம். எந்த பாட்டு போட்டாலும் அப்படியே சூட் ஆகும்.
கிளீனிங் இஸ் நெசசரி. பாவண்டா. ஸோ செத்துருப்பான் நேரம். தெரியாம நடக்கிறது வேற, தெரிஞ்சு இது மாதிரிலாம் ஏத்துக்க முடியல. எவ்வளோ ஃபோர்ஸா ஒரு தண்ணி ஏதோ காங்கிரீட்டு கல் வந்து விழுந்த மாதிரி இருக்கும். பாவம். செத்தா முடிஞ்சிச்சு. ஓ டேய், எங்க இருந்துடா பிடிக்கிறீங்க இதெல்லாம்? என்னது இது? கல்லா? கல்லுதான். சுத்தில வச்சு கடப்பாறைய உடைச்சிட்டாங்களே. இதுக்கு பாட்டு வேற போட்டு செலிப்ரேட் பண்ணுவீங்களாடா? தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி விபரீத விளையாட்டுக்கெல்லாம் போதீங்க. சுத்தியில் நார்மல் கல்லு கூட பரவாயில்ல. ஸ்டெம்பர் பால் பட்டுச்சு அப்படின்னாலே, இப்போ ஸ்டெம்பர் பாலையே இந்த ஜெல்லி பாலுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ஜெல் பாலா ஏதோ ஒன்று சம்திங், அது வச்சு அடிச்சாலே எந்திரிக்க முடியாது. இது பாருங்க, சுத்தியில வச்சு அடிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு ஹீல்ஸ் போட்டு மிதிக்குது. எங்க இருந்துடா வரீங்க நீங்கெல்லாம்? இது என்னது? மார்னிங் வைப்ஸ். கோயில் யாரு அடிச்ச? இந்த பாட்டும் செம ஷூட் ஆகுது. இங்க பாப்போம். எங்க இருந்து எங்க அவன் ஸ்டார்டிங் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ, இந்த விதின்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். கோல் கீப்பருக்கு அடி விழல, கோல் அடிச்சவனுக்கும் அள்ளியும் அடி விழல. ஒருத்தர் தூரமா நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கான் செவனேன்னு, அவனுக்கு போய் அடி விழுகுது. இதான் விதின்றது. குட்டி பையன் எங்கேயோ படாத இடத்துல பட போறான். அடிச்ச நொறுக்கிட்டான். சாரி மேல உள்ள பலூன் அடிக்கிறதுக்கு பதிலாக கீழே 2 பலூன் அடிச்சுட்டா. ஆமா, என்னது இது? இது வேணும்னு பண்ணதா, ஆனா பரவாயில்ல, ஓரளவுக்கு சிரிப்பு வருது. வேணும்னு பண்ணதா இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த இடம் வரும்போது அது ஒரு தனி ஒன்று வந்துடுது. விளையாடுறாங்க. ஓ, வாலிபால் கிடையாது. மறுபடியும் கோவில் மணி. ஐயோ, அந்த ஆள் பாவம், பால் அடிக்க போச்சு. அந்த அக்கா பாலே அடிச்சடி. தம்பி என்னமோ பண்றாப்ல. பாவம், இதெல்லாம் சின்ன மியூசிக் கொடுத்துருக்கானுங்க பாரு, டிங் டிங் டிங். சூப்பர். டேய் போதும்டா, எத்தனை வீடியோடா எடுத்து வச்சிருக்கீங்க? தள்ள வந்துகிட்டே இருக்கு. வாட்ச் டில் எண்ட். நாய் கூட குறிப்பா தடிச்சிருக்கு. ஆமா, வச்சுட்டு ஓடியாது பாரு. சமாடி எதாச்சி அடிச்சது அப்படின்னா அந்த ஆள் இன்னும் 2 நாளைக்கு எந்திரிக்க மாட்டான். அவனுக்கு எந்திரிக்காது. அம்புகள் பட்டு நரம்புகள் சுட்டு. ஹாப்பி தீபாவளி இன் அட்வான்ஸ். ஓ, இதுக்குதானா? ராக்கெட்டு மேல வந்து ராக்கெட்டு மேல லேண்ட் ஆயிடுச்சு. இதை எப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க எனக்கு புரியல. வெடிக்கிறது ரெக்கார்ட் பண்ணலாம், இப்படி வந்து வெடிக்கிறது எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும்? எனக்கு இதான் புரியவே மாட்டேங்குது. எதாச்சியா எடுக்கிறதுனால வருதா இல்ல வரணும் பண்ணி எடுக்கிறாங்களான்னு தெரியலையே. இதெல்லாம் எப்படி
எதாச்சியாக தான் நடந்திருக்கும். தம்பி என்னப்பா பண்ற? ஏதோ சம்பவம் நடக்க போகுது. தம்பி ஏதோ பண்ண போறாப்ல. நீ செத்தடா. நீ உனக்கு இது தேவைதாடா. அங்க யார் போய் நீக்க சொன்னது? வேற காணிக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லையா? இதை காணிச்சே உட்காரணுமா? ஊசு பயல. கோழி குஞ்சு, கோழி. ஆமா, போதுடா. இன்னும் எவ்வளோடா இருக்கு? கருவு பிடிச்சவனே ஒன்னால. தருதல பண்ணி இது என்னடா இது? இப்படி எல்லாம் மாட்டினா அடிச்சு சாவடிச்சிட மாட்டானுங்க. இது என்ன வீடியோன்னு தெரியலையே. டேய், ஜம்ப் பண்ணி கரெக்டா வந்து அதுக்கு மேல உட்காரணுமா? சோ விதி யார விட்டது? ஆமா, பர்ஃபெக்ட் லேண்டிங். ஆனா இதுக்கு மேல அது லேண்ட்ல இருக்குமான்னு தான் தெரியல. கட் பண்ணி வெளியெடுத்து தூக்கி தரப்பட வேண்டியதா. ஆமா, போதுண்டா. இன்னும் எவ்வளோடா வச்சிருக்க? சொல்லி தொலை. சிரிச்சுக்கிட்டே இருக்காதடாயே. இந்த குழந்தை எனக்கு மாடு இது கடிச்சது கூட கண்ணுக்குட்டி கடிச்சது கூட பரவாயில்ல. இது குழந்தை சிரிக்கிறதா கியூட்டா இருக்கு. நைஸ், செம்மையா இருக்குது. ஒரு வழியா முடிச்சிட்டோங்க. இவ்வளோ எடுத்து வச்சு இது போக தனி இன்னொரு ஃபோல்டர் இருக்காமா, அது வேணாம். இது மட்டும் இந்த வீடியோவுக்கு போதும். இது வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போடலாம். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் வீடியோஸ் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தீங்க, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோன்னு இருக்கும். அதுக்கு அனுப்புங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.